எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நவம்பர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோவை வேளாண்மை மாநாட்டை தொடங்கி வைப்பவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. SC/ST மாணவர்களுக்கான வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு டேஷ் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆன்சர் 65 கோடி. வேளாண் விளைபொருட்களுக்கான மதிப்பு கூட்டும் மையங்கள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் பொது பிரிவினருக்கு முதலீட்டு மானியமாக டேஷ் சதவீதம் வழங்கப்படுகிறது. ஆன்சர் 25%. முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் டேஷ் மதிப்பிலான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆன்சர் 5 லட்சம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனின் தலைவர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ரஷ்யா. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் நீதித்துறை உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஹேமலதா. டெலிமானஸ் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் மனநல ஆலோசனை. விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவு தினமானது எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 18ஆம் தேதி. ஜப்பானில் நடைபெறும் டெஃபிலிம்பிக்ஸ் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தனுஷ், ஸ்ரீகாந்த், மஹித் சந்து கூட்டணியானது டேஷ் பதக்கம் வென்றுள்ளது. ஆன்சர் தங்கப்பதக்கம். முதன்முறையாக இந்தியாவில் பிக்கில் பால் லீக் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் புதுதில்லி. உலக டென்னிஸ் லீக் தொடரானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பெங்களூரு. நவம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் 999. ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டேயோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உலக கழிப்பறை தினம், அதாவது வேர்ல்டு டாய்லெட் டே. இது எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நவம்பர் 19ஆம் தேதி. ஸோ கழிப்பறை வசதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்கீமே இருக்குது, தூய்மை இந்தியா திட்டம், ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் 2014, அதாவது 2014ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம இந்தியாவில் தூய்மை இந்தியா திட்டம். அந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிராமப்புறங்களில் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இலவசமாக கழிப்பறை வசதி அப்படிங்கிறது ஏற்படுத்தி தரப்படுகிறது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம் தான், ஒரு முக்கியமான விஷயம் தான் டாய்லெட் அப்படிங்கிறது. ஏன்னா டாய்லெட் வசதி இருக்கும்போது திறந்த வெளியில் மலம் கழிக்கிறது தடுப்பதன் மூலமாக குழந்தைகளுக்கு அந்த நோய்கள் பரவுவது, வயிற்றுப்போக்கு ஏற்படுறது இதெல்லாமே ஸ்டாப் ஆகுது. அதனால நிறைய குழந்தைகள் உயிரிழக்கிறதுங்கிறதும் குறையுது. ரீசெண்டாக கூட ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி சுத்தமான நீர், அப்புறம் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு டாய்லெட் வசதி தேவைப்படுது. இந்த மாதிரி SDG கோல்ஸ் ஒரு 17 கோல்ஸ் இருக்கு. அந்த 17 கோல்ல 3 கோலை ரீச் பண்றதுக்கு இந்த டாய்லெட் அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கு. ஸோ SDG 6 என்ன சொல்லுது அப்படின்னா, சுத்தமான நீர் அப்புறம் மற்றும் சுகாதாரம் பற்றி சொல்லக்கூடியதான் SDG 6. அதாவது 2030க்குள்ள இந்த நிலையெல்லாம் நம்ம எட்டணும் அப்படிங்கிறத SDG கோல்ஸ், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் 3வது கோல் என்னன்னா, நல்ல ஆரோக்கியமான வாழ்வு. ஸோ உண்மைதானே, நம்ம டாய்லெட் இருந்தால் தான் அந்த நோய்கள் குழந்தைகளுக்கு பரவுறது குறையுது, வயிற்றுப்போக்கு ஏற்படாது, நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ அந்த கோல் அடையிறது. நெக்ஸ்ட் SDG 13, இது என்னன்னா கிளைமேட் ஆக்ஷன், காலநிலை நடவடிக்கை. இந்த 3 கோலும் நம்ம அடைவதற்கு முக்கியமான ஒன்றாக டாய்லெட் வசதி அப்படிங்கிறதும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா, வில் ஆல்வேஸ் நீட் தி டாய்லெட். நமக்கு எப்போதுமே டாய்லெட் அப்படிங்கிறது தேவைதான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது இந்த வருஷம் தீம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வேளாண் கடன் அட்டை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1998ஆம் ஆண்டு தான் கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம், அதாவது வேளாண் விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ஸ்டார்ட்டாக நம்ம KCC, கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் 1998 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம டெபிட் கார்டு வச்சுருக்கோம், கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம், அந்த மாதிரி விவசாயிகளுக்கான ஒரு கடன் அட்டை தான் KCC. ஸோ இந்த கடன் அட்டை வைத்துள்ள விவசாயிகள்
அவங்க அதாவது பயிர் உற்பத்தி செய்யணும், அதுக்காக விதைக்கணும், அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகள் போடணும், உரங்கள் வாங்கி போடணும். இந்த மாதிரி அவங்களுக்கு இடையில டைம்லி பார்த்திங்கன்னா அந்த பண தேவை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த பண தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கடனுதவி வழங்குவதற்காக தான் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்ங்கிறது 1998 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் ஒரு வரம்பு இருக்கும் இல்லையா, இவ்வளோதான் கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் வரைக்கும் கடன் கொடுத்துருக்காங்க. அந்த வரம்பை இப்போது 5 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீமுக்கான அந்த கடன் உச்ச வரம்பு 5 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 ஆண்டுகளுக்கு தான் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது செல்லும். 5 ஆண்டுகள் வரைக்கும் சுழற்சி கடன் பெறுவதற்காக இது விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட், குறைந்தபட்சமாக இந்த கிரெடிட் கார்டை பெறணும் அப்படின்னா 18லேருந்து அதிகபட்சமாக 75 வயது வரைக்கும் உள்ள விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெற முடியும். நெக்ஸ்ட் 2019 பார்த்தீங்கன்னா இந்த கிஷான் கிரெடிட் கார்டில் ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கால்நடை வளர்ப்பு செய்கிறவங்க, பால் பண்ணை, மீன்வளம் போன்ற துறைகளுக்கும் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது விரிவாக்கமானது செய்யப்பட்டது. ஸோ இதில் 3 லட்சம் வரைக்கும் கடன் பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா கடன் கொடுத்தா வட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ 7% வட்டி விதிக்கிறாங்க. சரியான நேரத்தில் அவங்க கடனை திருப்பி செலுத்திட்டாங்க அப்படின்னா கூடுதலாக 3% அவங்களுக்கு மானியம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, வட்டி மானியம். அடுத்து இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 10 லட்சம் கோடி வரைக்கும் கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீமில் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், பிரதமரின் விவசாயிகள் உதவி திட்டம், அதாவது கிஷான் சம்மான் நிதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபி அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுது. அந்த 6000 ஒரே டைம்லனா கிடையாது. ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 3 தவணைகளில் 2000 ரூபாய் 2000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 3 தவணைகளில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் 2019 பிப்ரவரி 4 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரினா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது. இதை பற்றி எஸ்டர்டேவே பார்த்துருப்போம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இப்போ சுமார் ஒரு 4 லட்சம் கோடி நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றிலாம் பார்க்குறோன்னா, இப்போ கோவையில் கொடிசியாவில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடுங்கிறது நடந்திருக்கு. அதை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க நவம்பர் 19. இது ஒரு 3 டேஸ்க்கு இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா, இது பயிர் காப்பீட்டு திட்டம். இந்த வறட்சி மழை காரணமாக பயிர் விளைச்சல் குறைஞ்சிருது, அப்போ விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த இதுக்காக இழப்பீட்டு தொகை வழங்கும் வகையில் இந்த ஃபசல் பீமா யோஜனாங்கிறது 2016 பிப்ரவரி 18 லான்ச் பண்ணியிருக்காங்க. மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டம் 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிஷான் அழைப்பு மையங்கள், இப்போது கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி கிஷான் கால் சென்டர் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இப்போது இந்த செடி வச்சுருக்காங்க அதில் பூச்சி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கிஷான் அழைப்பு மையங்கள் 2004ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்தே பாரத் ரயில் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2018ஆம் ஆண்டு தான் நம்ம நாட்டுடைய பல்வேறு முக்கியமான நகரங்களை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தே பாரத் ரயில் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இந்த வந்தே பாரத் ரயில் திட்டத்தில் முதல்ல வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது எப்போ இயக்கப்பட்டது அப்படின்னா 2019 தான் ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டது. எங்கே எதுக்கு இடையில அப்படின்னா டெல்லி டு வாரணாசி இடையே அந்த ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ட்ரெயினை இயக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் வசதி அப்படிங்கிறது அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் கிடையாது. இப்போ முதன்முறையாக ஸ்லீப்பர் வசதியோட இந்த வந்தே பாரத் ரயிலை இயக்க போகிறாங்க. அது நெக்ஸ்ட் மந்த் அறிமுகப்படுத்தப்படும் அந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீமோட நேம் பிரபலமாக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு பார்க்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னா சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படிங்கிறது. ஸோ பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உயர்கல்வி படிக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக நிதியை இப்போவே சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம்.
ஸோ பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் என்ன பண்ணலான்னா 10 வயது எட்டியோன்னு அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேமிப்பு கணக்கை வந்து தொடங்க முடியும். வங்கியிலையோ அல்லது அஞ்சல் அலுவலகங்களே போய் அவங்க ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்கி இந்த ஸ்கீமில் அவங்க பணத்தை போட்டுகிட்டே வந்தாங்க அப்படின்னா அதுக்கு 8.2% வட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். மொத்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்கன்னா திருமணத்துக்கோ உயர்கல்விக்கோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம்ங்கிறது 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படிங்கிற நேம்லேயும் கேட்கலாம். ஸோ 3.25 lakh crore வந்து இப்போ வரைக்கும் வைப்பு தொகை இருக்குது இந்த ஸ்கீமில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது பெண் குழந்தைகளுடைய கல்வி அப்புறம் அவங்களுடைய திருமணத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா 8.2% வந்து வட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ரீ சத்ய சாய் பாபாவுடைய 100ஆண்டு பிறந்த தினமானது இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதையொட்டி 100 ரூபாய் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கான சிறப்பு அஞ்சல் தலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய கோகுல் திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நாட்டு மாட்டு இனங்களை வந்து பாதுகாக்கணும், அதன் மூலமாக பால் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த கூகுள் மிஷன் அப்படிங்கிறது 2014 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2017 ஜனவரி 1 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி உதவி வழங்குவதற்காக, யாரையும் நம்பி இருக்காம அவங்களுடைய குழந்தைகளை அவங்களே செல்ஃபாக வளர்க்குற வகையில் அவங்களுக்கு ஒரு நிதி உதவியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2வது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் மட்டும் 6000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டம். ஸோ இந்த ஸ்கீமை 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஜனவரி 22 பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்கணும், அவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கொஸ்டின் கவனிங்க, மனித உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1994 ஆண்டு தான் மனித உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. ஸோ உடல் உறுப்புகளை தானமாக பெற்று அதை இன்னொரு உறுப்பு தேவைப்படுறவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு சட்டம் தான் 1994 இயற்றப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா 2011 திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த திருத்தத்துக்கான விதிகளானது 2014 ஆண்டு வகுக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விதிமுறைகளை எல்லா மாநிலங்கள்லையுமே செயல்படுத்தும் வகையில் ஒரு கொள்கை, தேசிய உடல் உறுப்பு மாற்று கொள்கையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியிருக்காங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம் இதை பற்றி. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு தானம் செய்யறதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு தானம் செய்கிறது, அந்த உடல் உறுப்பு தானமாக பெறப்பட்ட அந்த உறுப்பை வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பல்வேறு இனிஷியேட்டிவ் வந்து செஞ்சுருக்காங்க. 2008 உடல் உறுப்புகளை தானமாக பெற்று சிகிச்சை அளிப்பதற்காக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம் கருணாநிதி அவர்களால் லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2023 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானம் கொடுக்குறாங்க இல்லையா உறுப்புகளை, அந்த நபர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ உறுப்பு தானம் அப்படிங்கிறது என்னென்னா, மூளைச்சாவு அடைந்தவர்கள்டேருந்து உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு அதுக்கப்புறமா உறுப்பு தேவைப்படுறவங்களுக்கு இந்த உறுப்புகளை வச்சு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது செய்கிறாங்க. இதுக்கான ஸ்கீம் 2008 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி உறுப்பு தானம் செய்கிறவங்களை கௌரவிக்கிறதுக்காக அரசு மரியாதை வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க 2023. இப்போ இந்த மாதிரி அரசு மரியாதை செலுத்தப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா 553க்கும் மேற்பட்டவங்களுடைய உடல் உறுப்புகளானது தானமாக பெறப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவில் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைகள் செய்யறதுல பார்த்தீங்கன்னா 24% வந்து தமிழ்நாட்டோட பங்களிப்பு இருக்கு. அதாவது மொத்த இந்தியாவில் 4ல் 1 பங்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் உறுப்பு தானமே பெறப்படலை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 2786 பேருடைய உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு, அதே மாதிரி 13400 உறுப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு தானமாக. இவ்வளோ பேர்ட்டேருந்து தானம் பெறப்பட்டு இத்தனை உறுப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ். நிதிஷ்குமார் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறார்?
ஆன்சர் பீகார். ஸோ பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் தான் நிதிஷ்குமார். இப்போ 10வது முறையாக பொறுப்பேற்றிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், பீகார்ல 243 தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு. அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி NDA கூட்டணி வின் பண்ணாங்க. அதில் ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவர் தான் இந்த நிதிஷ்குமார். அவர் தான் இப்போ பீகாருடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். ஏற்கனவே அவர் தான் இருந்தார், மறுபடியும் அவர் தான் 10வது முறையாக பொறுப்பேற்கிறார். 202 இடங்கள்ல அந்த கூட்டணியானது வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆந்திர பிரதேசத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள், அருணாச்சல பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து பெமா காண்டு, அசாம்ல வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மா இருக்காரு, சத்தீஸ்கர்ல விஷ்ணு தேவ்சாய், தில்லியில ரேகா குப்தா, கோவா மாநிலத்துடைய முதலமைச்சர் பிரமோத் சாவந்த், அடுத்து குஜராத்ல பூபேந்திர படேல், ஹரியானால நயாப் சிங் சைனி, ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துல சுக்விந்தர் சிங் சுக்கு வந்து இருக்காரு, கேரளால பினராயி விஜயன் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எந்த நாட்டின் ஏகேதரின் பர்க் மற்றும் கசான் ஆகிய நகரங்களில் புதிய இந்திய துணை தூதரகங்கள் திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரஷ்யா. ஸோ ரஷ்யால ஏகேதரின் பர்க் அப்புறம் கசான் இந்த 2 சிட்டியில பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய துணை தூதரகங்கள் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. அந்த 2 சிட்டியும் ரஷ்யாவில் உள்ள சிட்டி தான், ஏகேதரின் பர்க் அப்புறம் கசான். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். சமீபத்தில் இந்தியாவுடைய 5வது அமெரிக்க துணை தூதரகம்ங்கிறது, இந்தியாவில் 5வது அமெரிக்க துணை தூதரகம் பெங்களூர்ல இருக்கு. பிரிட்டன்ல மான்செஸ்டர்ல இந்தியாவுடைய துணை தூதரகம் அமைக்கப்படும் சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. வடக்கு அயர்லாந்தோட தலைநகரான பெல்ஃபாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்திய துணை தூதரகம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து சமிட்ஸ். 7வது கொழும்பு பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் புதுதில்லி. ஸோ புதுதில்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ 7வது கொழும்பு பாதுகாப்பு மாநாடு அப்படிங்கிறது தொடங்க போகிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த SCSC அப்படிங்கிற கொழும்பு செக்யூரிட்டி கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம கொழும்பு பாதுகாப்பு மாநாடுன்னு சொல்கிறோம். இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா 5 நாடுகள் மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்குது. 5வது உறுப்பு நாடாக 2004 பங்களாதேஷ் வந்து இணைஞ்சிருக்கும், வங்கதேச நாடு வந்து இணைஞ்சிருக்கும். சரியா? இப்போ இந்த 5 உறுப்பு நாடுகளை கொண்ட கொழும்பு பாதுகாப்பு மாநாடு அமைப்புடைய மாநாடு, தலைமை பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற ஒரு மாநாடு தில்லியில் நடந்திருக்கு. இதையடுத்து 7வது CSC அமைப்போட மாநாடு தில்லியில மறுபடியும் நடக்க போகுது. இப்போ நடந்தது தலைமை பாதுகாப்பு ஆலோசகர்களோட மாநாடு தில்லியில நடந்திருக்கு. இதுக்கப்புறமா இந்த உறுப்பு நாடுகளுடைய தலைவர்கள் மாநாடுங்கிறது நடக்கும் தில்லியில, 7வது மாநாடு அது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ கொழும்பு பாதுகாப்பு மாநாடு அமைப்பு, அதாவது CSC அமைப்புடைய மாநாடு, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு தில்லியில் நடந்திருக்கு. ஸோ இதில் 5 உறுப்பு நாடுகள், 5 நாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது என்னென்ன அப்படின்னா இந்தியா, மாலத்தீவு, மொரிஷியஸ், இலங்கை, வங்கதேசம், இந்த 5 நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு. இந்த CSC அமைப்போட நோக்கம் என்னன்னா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்துல வந்து பாதுகாப்பை மேம்படுத்தணும், அதுக்காக உறுப்பு நாடுகள்கிட்ட ஒத்துழைப்பு வலுப்படுத்தணும் அப்படிங்கறதான் இந்த அமைப்புடைய நோக்கம். 7வது மாநாடு இப்போ தில்லியில நடக்க போகுது. இப்போ நடந்த சில மாநாடு தலைமை பாதுகாப்பு ஆலோசகர்கள் தலைமையில மாநாடு. ஸோ அது பார்த்தீங்கன்னா செஷல்ஸ் வந்து அதில் பார்வையாளராகவும், மலேசியா வந்து விருந்தினராகவும் அதில் பங்கேற்றிருக்கு. ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து 2026ஆம் ஆண்டு செயல் திட்டமானது இந்த மாநாட்டில் உருவாக்குவதற்கான விவாதமானது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CSC அமைப்புடைய மாநாடு 6வது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா மொரிஷியஸ்ல 2023 நடந்திருக்கு. இப்போ 7வது மாநாடு நம்ம இந்தியாவில் தில்லியில் நடக்க போகுது. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். அமைதி மற்றும் ஆயுத குறைப்பு வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் மிஷேல் பச்சலேட். ஸோ மிஷேல் பச்சலேட் என்பவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான அமைதிக்கான இந்திரா காந்தி விருது அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. ஸோ இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளானது அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையொட்டி இப்போ அமைதிக்கான இந்திரா காந்தி அவர்கள் விருதானது மிஷேல் பச்சலேட்டுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த மிஷேல் பச்சலேட் அப்படிங்கிறவங்க சிலி நாட்டுடைய முன்னாள் பெண் அதிபர். இந்திரா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி அவர்கள் தான் நம்ம நாட்டுடைய முதல் மற்றும் ஒரே பெண் பிரதமர். அந்த மாதிரி சிலி நாட்டுடைய முதல் மற்றும் ஒரே பெண் அதிபர் தான் இந்த மிஷேல் பச்சலேட். ஸோ அவங்களுக்கு தான் இப்போ இந்த விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1917 நவம்பர் 19ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வந்து இறந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்களுடைய
பதவிக்காலம் பிரதமராக இருப்பாங்க இல்லையா, எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னா 1966 to 77 வரைக்கும், அப்புறம் 1980 to 84 வரைக்கும் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். 67வது கிராமி விருதை வென்ற இந்திய வம்சாவளி யாருன்னா சந்திரிகா டாண்டன். அடுத்து கொடகப்பா வாழ்நாள் சாதனையாளர் விருது ஷபானா ஆஸ்மிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்கான ஹோல்பர்க் பரிசுங்கிறது காயத்ரி சக்கரவர்த்தி என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவிக்கு கொடுத்துருக்காங்க. 59வது ஞானபீட விருது வினோத்குமார் சுக்லாவுக்கு வழங்கியிருக்காங்க. மா அரங்கநாதன் இலக்கிய விருது வந்து தமிழவன் மற்றும் பா திருநாவுக்கரசு ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. உயரிய இலங்கை மித்ர விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ரோஜர் ஃபெடரர். ஸோ இப்போ இந்த 2026 ஆண்டு, நெக்ஸ்ட் இயர் 2026 ஆண்டுக்கான இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் ரோஜர் ஃபெடரர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. ரோஜர் ஃபெடரர் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து முதல்ல 20 கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருப்பார் ஆடவர் பிரிவில். அதுக்கப்புறமா வின் பண்ணியிருக்காங்க. நோவாக் ஜோகோவிச் வந்து 20க்கும் மேலே கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணியிருப்பாரு, பார்த்துருப்போம். 20 கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்ற முதல் வீரர் வந்து ரோஜர் ஃபெடரர். அடுத்து அதிக டூர் பட்டங்களை வின் பண்ணது வந்து 2வது இடத்துல ரோஜர் ஃபெடரர் இருக்காரு. அதிகமாக ஜிம்மி கார்னர்ஸ் வந்து 106 பட்டங்கள் வின் பண்ணியிருக்காரு டூர் பட்டம். அதுக்கப்புறமா 2வது இடத்துல 103 பட்டங்களோட ரோஜர் ஃபெடரர் இருக்காரு. இவர் 2022 தான் டென்னிஸ்லேருந்து ஓய்வு பெற்றிருப்பாரு. இவர் இப்போ 2026 ஆண்டுக்கான இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 28 மாஸ்டர்ஸ் பட்டத்தையும் வின் பண்ணியிருக்காரு ரோஜர் ஃபெடரர். அடுத்த ஸ்போர்ட்ஸ் தான். ஜப்பானில் நடைபெறும் டெஃப்லிம்பிக்ஸ் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அபினவ் தேஷ்வால் பிரஞ்சலி பிரசாந்த் துமல் கூட்டணியானது டேஷ் பதக்கம் வென்றது. ஆன்சர் தங்கப்பதக்கம். இப்போ ஜப்பானில் காது கேளுவதற்கான டெஃப்லிம்பிக்ஸ் போட்டி அப்படிங்கிறது நடைபெற்று வருது. அதில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் அபினவ் தேஷ்வால் அப்புறம் பிரஞ்சலி பிரசாந்த் துமல் இவங்க கூட்டணியானது தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க துப்பாக்கி சுடுதலில். இவங்க எந்த கேட்டகரி அப்படின்னா 50 மீட்டர் ரைஃபிள் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அதே போட்டியில் 50 மீட்டர் ரைஃபிள் ப்ரோன் ஆடவர் தனிநபர் பிரிவில் குஷாக்ரா சிங் ரஜாவத் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. அடுத்து ஷார்ட் நியூஸ். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சிறப்பாக செயலாற்றிய நூலகர்களுக்கு வந்து இப்போது விருதை வந்து வழங்கியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஸோ நூலகர்களுக்கு யாருடைய நினைவாக விருது கொடுக்குறாங்க, யாருடைய பெயரில் விருது கொடுக்குறாங்க, இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கக்கூடிய ஸ்ரீவாஸ் சஹஸ்ரநாமம் என்பவருக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய இந்த வருஷத்துக்கான இளம் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ நவம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேளாண் கடன் அட்டை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1998ஆம் ஆண்டு. வந்தே பாரத் ரயில் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2018ஆம் ஆண்டு. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. மனித உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1994ஆம் ஆண்டு. இந்தியாவில் உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. நிதிஷ்குமார் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறார்? ஆன்சர் பீகார் ஸ்டேட். எந்த நாட்டின் ஏகேதரின்பர்க் மற்றும் கசான் ஆகிய நகரங்களில் புதிய இந்திய துணை தூதரகங்கள் திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரஷ்யா. கொழும்பு பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் தில்லி. அமைதி மற்றும் ஆயுத குறைப்பு வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மிஷல் பச்சலேட். இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்ட வீரர் யார்? ஆன்சர் ரோஜர் ஃபெடரர். ஜப்பானில் நடைபெறும் டெஃப்லிம்பிக்ஸ் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அபினவ் தேஷ்வால் பிரஞ்சலி பிரசாந்த் துமல் கூட்டணியானது டேஷ் பதக்கம் வென்றது? ஆன்சர் தங்கப்பதக்கம்.
இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.